அடிக்கிற மழைக்கு சூப்பராக ஒரு பக்கோடா, அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான பக்கோடா செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் முருங்கைக்கீரை சேர்க்க மாட்டாங்க. நான் முருங்கைக்கீரை சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு நான் ஒரு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீல வாக்கில் தான் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம பக்கோடா போட போகிறோம், அதனால் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் 2 பச்சை மிளகாயை வெட்டி வச்சுக்கிறேன். நம்ம சில்லி பவுடர் போட போகிறோம், அதனால் 2 மிளகாயே போதும். நான் ஒரு அரை கப் அளவு உடைச்ச கடலையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை நம்ம அப்படியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது லேயராக தனித்தனியாக வந்துடும் நமக்கு. அப்போ தான் நமக்கு பக்கோடா நல்லா பார்க்கவும் சூப்பராக மொறுமொறுவாகவும் வரும். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதில் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், சோம்பு பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நாம் ராகி மாவு எடுத்துருக்கோம் பாருங்கள், கேழ்வரகு மாவு. கடையில் வாங்கின பேக்கெட் மாவு தான் இது. 1 கப் அளவு ராகி மாவுக்கு அரை கப் அளவு உடைச்ச கடலை மாவு, அதையும் சேர்த்துருங்க. ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறது நல்லா ஒரு மொறுமொறுவாக வரும். அதனால் நான் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறது சேர்க்காதது நம்ம விருப்பம்தான். சேர்த்தா இன்னுமே ஹெல்த்தியாகவும் நல்ல மொறுமொறுன்னு ஒரு கமகமன்னு வாசனையாக தான் இருக்கும். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து தான் சேர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் பக்கோடாவுக்கு. அப்போ தான் அதுக்குன்னு இருக்கிற ஒரு தன்மையான நல்ல ஒரு முறுமுறுவாக நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம தெளித்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா தெளித்து தான் நான் இந்த அளவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா உதிர்த்து இருக்கணும். இப்போ நான் நல்லா காஞ்ச எண்ணெயை இதில் நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாமா. இந்த பக்கோடா பொரிக்கிறதுக்காக வச்சுருந்த எண்ணெயில் தான் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பக்கோடா போட்டுருங்க. அந்த எண்ணெய்க்கு தகுந்தாப்பில் பக்கோடாவை கரெக்டான அளவில் போட்டுக்கோங்க. மொத்தம் நிறையவும் போட்டுறக்கூடாது, பக்குவமாக பார்த்து போட்டுக்கணும். இப்போது நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். மெதுவாக திருப்பி போட்டுருங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பக்கோடா. நல்ல மொறுமொறுவாக சூப்பராக இருக்கும். நல்ல மழைக்கும் அதுக்கும் நம்ம செஞ்சு எவ்வளோ போட்டாலும் தட்டு காலி ஆயிரும். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. சட்டுன்னு நம்ம வீட்டில் 1 கப் அளவு ராகி மாவு இருந்தாலே போதும். ரொம்ப ஹெல்த்தியாக சுவையான மொறுமொறுவான ராகி பக்கோடா ரெடி ஆயிரும். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.